Hello guys, welcome back to Selva Say Shalu hi. Vlogs. After long டைம்க்கு Hi. அப்புறம் செல்வா ஷாலு vlogsல வந்து ஒரு வீடியோ வந்து அவுட் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க மாமனாரோட சொந்த ஊர்ல வந்து திருவிழா, அதாவது கும்பாபிஷேகம் பண்றாங்க. திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வந்து பண்றாங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் ஃபேமிலியா போலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பாபிஷேகம் நடக்கிற ஊருக்கு வந்து நாங்க வந்துட்டோம். வந்தோடனே இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு டிஃபன்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் நாங்க கும்பாபிஷேகத்துக்கு கிளம்ப போறோம். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 9:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளம்ப வேண்டியதுதான். எல்லாரும் ரெடியா இருக்கோம். இவங்க வந்து எங்க அண்ணியோட பாப்பா. சின்னவங்க மித்ரா. இவங்க வந்து பெரியவங்க லக்ஷனா. இன்னொருத்தரும் நம்மளோட ஃபேமிலில வந்து ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தனியா என்ட்ரி வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வருஷம் ஊருக்கு போலையாங்காட்டியும் பிரெக்னன்சி டைம்ல அதுக்காட்டி என்னென்னவோ மாறிடுச்சுங்க. கோழி பண்ணைலாம் வச்சிருக்காங்க எங்க அண்ணா வீட்ல. இது வந்து எங்க பெரியம்மா வீடு. எங்க மாமனாரோட வீடு இன்னொரு வீடு இருக்கு. எல்லாருமே ரெடி ஆகி கிளம்பிட்டோம். கோயிலுக்கு தான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போற வழியில வந்து வில்லேஜ்லயே வந்து ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கதான் வந்து ஃப்ரீயா அன்னதானம்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போடுறத பார்த்துட்டு, "வா எங்க வீட்டுக்காரர் வா உடனே ஒரு கட்டு கட்டிடலாம்" அப்படின்னாரு. நான் தான் சரி போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நல்லா பெருசாவே கட்டிட்டாங்க போல இருக்கு. எனக்கு இந்த ஊர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் கும்பாபிஷேகம் பார்க்கறது. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஆனா வந்து கோயில் இங்க தான் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பதான் நான் பார்க்குறேன் இந்த பிளேஸ. திரௌபதி அம்மன் கோயிலுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி காலையில இருந்து யாகம் வளர்த்துவாங்கல்ல அந்த பிளேஸு. ஸோ கலசம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஆல்ரெடி கோயில் பிரிவு காசுன்னு சொல்லிட்டு காசு குடுத்ததுனால, எங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னதுனால நாங்க கலசம் வாங்கல. எங்களுக்கு ஆல்ரெடி வீட்லயே குடுத்துட்டாங்க வந்து. இப்ப இந்த கலச தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போய் தான் அங்க கோபுரத்துல ஊத்துவாங்க போல இருக்கு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா, அதாவது எங்க மாமியாரு, என்னோட அம்மா எல்லாருமே பொறந்த வருஷம். இவங்களுக்கும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. இவங்க வந்து பொறந்த வருஷம் தான் வந்து சிலை எடுத்துட்டு வந்து வச்சாங்க அங்க கோயில்ல. சின்னதா ஒரு ஓலைக்குடி சிலை தான் இருந்தது. இவ்ளோ வருஷம் எங்க அம்மாக்கே ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க பொறந்த வருஷம் வச்சாங்கன்னா, இப்ப இந்த கோயிலுக்கும் 50 வயசு ஆகுது. எங்க அம்மாவுக்கும் ஒரே ஆர்வம் எல்லாருமே. எங்க அம்மாவுக்கு வந்து இது பாட்டி ஊரு. ஆ நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க எங்க அம்மாவும் சேர்ந்து. எங்க ஃபேமிலில எல்லாருமே அவங்க பொறந்து வளர்ந்த ஊர்ல வந்து இந்த மாரி கும்பாபிஷேகம், நான் பொறந்தப்போ இந்த கோயில் இப்படி இருந்தது அப்படின்னு அவங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கலச தண்ணிலாம் எடுத்துட்டு போயிட்டு மேல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வச்ச பிறகு கோயில்ல வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்க கோயில் உள்ள போலான்னு பார்த்தோம். ரொம்ப கூட்டமா இருந்ததுனால முடியல. அதனால அந்த தண்ணி வந்து நம்ம மேல படும்னு சொல்லிட்டு வெளியவே சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா? அது மாரி நாங்களும் நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கூட்டத்துல குழந்தைங்கள வச்சுட்டு நிக்கவே முடியலங்க. ஒரே கத்துறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நாங்க தனித்தனியா இருப்போம். பேரா வந்திருப்போம். இப்ப எங்க அண்ணிக்கும் 2 பசங்க, எங்களுக்கும் ஒரு பையன் ஆயிட்டாங்க. ஸோ எங்களால சமாளிக்கவே முடியல. ஏதோ கூட்டத்து நெரிசல்ல அப்படியே ஒரு ஓரமா நின்னுட்டு, அந்த தண்ணி நம்ம மேல பட்டா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்றதுக்காக நின்னு, அதுவும் ஒரு ஜாலி தான். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரியும் இருந்தது. பிளஸ் வந்து ஒரு என்ஜாய்மென்ட்னா மட்டும் இருக்காது இல்லையா? எல்லாமே இருக்கும். இப்ப ஃபேமிலி மேன் ஆயிட்டோம் நாங்க எல்லாருமே வந்து. ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டி பசங்களா அந்த ஊர்ல சுத்திட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கு ஒரு குட்டீஸ் வந்துட்ட பிறகு, ஃபேமிலி மேன்ற இதுவ வந்து நாங்க உணர்றோம் இப்பதான். செம கூட்டம் இருந்தது. சின்ன கிராமம் தான். ஆனா அவ்ளோ கூட்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு வீட்லயும் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபுல்லா எல்லாருமே. அவங்க பையன், பேத்தி, பேரன் அந்த மாரி நெறைய பேர் வந்திருந்தாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட உள்ள போய் திரௌபதி அம்மன அர்ச்சனை பண்ணிட்டு பார்த்துட்டு போலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமா இருந்தது. அதனால சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். கூட்டம்லாம் கம்மியான பிறகு அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஊர்லயே எங்களோட முதல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, முருகர் கோயில்னு சொல்லி ஒண்ணு போட்டிருப்போம். அந்த முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நாங்க தனியா வந்துட்டுருப்போம். இந்த வாட்டி என்னோட பையன் பொறந்து ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்திருக்கோம் ஃபேமிலியா. எப்பவுமே கூட்டமா இருக்காது. காலியா இருக்கும். இந்த வாட்டி தைப்பூசம் ஸ்பெஷல்ன்றதுனால செம கூட்டம் இருந்தது. போயிட்டு அங்கேயும் அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு, லாஸ்ட்டா திரும்பவும் அந்த கும்பாபிஷேகம் பண்ண கோயிலுக்கே வந்திருந்தோம். திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு.
வந்துட்டு அங்க ஃபுல்லா காலியாயிடுச்சுங்க. கூட்டமே இல்ல சுத்தமா. முடிஞ்சோனே அங்க வந்து திரௌபதின்றதுனால அங்க அந்த மீதி அந்த அர்ஜுனன், பீமா அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? அவங்க 5 பேரோடது இருந்தது. சிலைலாம் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து உற்சவர் சிலைகள் சொல்லுவாங்க. திரௌபதி அம்மனும் இருந்தாங்க அதுல. நாங்க எல்லாருமே ஃபேமிலியா நின்னு சாமி கும்பிட்டு, அர்ச்சனைலாம் பண்ணிட்டு நாங்க ஃபைனலா கெளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திரௌபதி அம்மன் கும்பாபிஷேகம் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.